ஹலோ காய்ஸ், எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து உண்மையிலே இப்போ சந்தோஷமாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்மளது வந்து 2 சீரீஸுமே வந்து காப்பிரைட் வந்து நாசமாக போச்சு. ஒரு 40 வீடியோ கிட்ட பிளாக் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு 10 பேர்கிட்ட நான் சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோன்ட்டு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே பரவாயில்லடா, நமக்காக சப்போர்ட் பண்ணவும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். என்னால் முடிஞ்சாலும் கம்பேக் கொண்டு வரேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த தனிமை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சாம் ஆஃப் சோல்பேட்டில் எபிசோட் 6, 7 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒர்த்தாரும் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வந்து எபிசோட் போகிறது முன்னாடி ஹீரோ வந்து போன எபிசோடில் வந்து எல்ஃபை வந்து டேம் பண்ணியிருப்பான். ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த கேவில் 2 கைதிங்க வந்துடுவாங்க. இப்போ வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசாவத்தை மாட்டிக்கிட்டான்டா அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக அவனுக்கு வந்து ஐஸ் பேடை வந்து அனுப்புவாங்க. அதுவும் கிட்ட போக நம்ம தலைவனை எல்ஃபை சமன் பண்ணுறான். எல்ஃபை பார்த்த உடனே அந்த ஐஸ் பேடை அப்படியே நின்றுச்சுங்க. இதை பார்த்த உடனே வந்து என்னடா ஷாக்காக எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முட்டாள் பறவைன்னு கத்த ஹீரோ சொல்கிறான். உங்கள் பறவைகளுக்குலாம் இதுதான்டா கடவுள் மாதிரி ஐஸ் எல்ஃப்டா, இது முன்னாடி என்னடா பண்ண முடியும்னு ஐஸ் எல்ஃபோ ஒரு சின்ன அட்டாக் பண்ணால் அந்த பறவை கீழே வந்துடுது. இதை பார்த்தோன்னே வந்து இவனுங்களாம் என்னடா அதுன்ட்டு. ஸோ நம்ம எல்ஃபோன் அட்டாக் பண்ணால் இவனுங்களாம் என்னடா அவ்வளோ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம ஹீரோவோ ஐஸ் வால்னு சொல்லல, நம்ம மூவி என்ன பண்ணுச்சுன்னா அவனுங்களுக்கு பின்னாடி போட்டுருக்கு ஐஸ் வால். இதை பார்த்தோன்னே ஹீரோ நான் சொல்கிறேன், ஐஸ் வால்னா அவங்களுக்கு பிடிக்குன்னா அவங்களுக்கு பின்னாடி தான் மூவி போடணும், அடுத்த டைம் வந்து சரியாக பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோவும் செல்லமாக சொல்லிட்டு போக நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஐஸ் விளையாட்டு பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு ஸ்க்ரோலை விட்டு போயிருக்கானுங்க. ஸோ ஹீரோவும் அது என்னடா ஸ்க்ரோலு அப்படின்ட்டு போய் திறந்து பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த தீவில் இருக்கிற 3000 கைதி, ஹீரோ மாதிரி கூட 3000 கைதிகளோட நேம் இருக்குது. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இதில் இருக்கிற மறைஞ்சு போச்சுன்னா அவங்க வந்து செத்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல. ஸோ வந்து மூவியும் உடனே வந்து இந்த மாதிரி சொல்லுது, இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்ற மாதிரி சைகை காட்டுது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம், அந்த மேப்பை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு ஒவ்வொருத்தர சாவோ ஒரு பேர் எழுதிது, கண்டிப்பாக என் பேர் இருக்குன்னா நானும் வந்து சஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றான். அப்புறம் மூவி காமிச்சதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற மேப் அது என்னடா குட்டி பீஸ் ஆகுது, இந்த ஃபேக்மெண்ட் எதுக்குன்னு தெரியலையே, சரி ஓகே இது எதுக்காக கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து அதை வச்சுட்டு போகிறான். ஸோ அவன் வந்து வெளில அந்த விட்டு வெளில வந்தீங்கன்னா வெளில பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் புழு இருக்குல்ல, அவன் தலைமை இன்னுமே வந்து அந்த கூட்டுக்குள்ளே தான் இருக்கான். ஸோ ஹீரோவும் அந்த ஒரு ஃபேக்மெண்ட்டை அவன் எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக இவன் எல்லாம் நம்ம எங்கேயும் போக முடியாது, இவன் பொறிக்கிற வரைக்கும் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். உடனே வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி பவர்ஸ்லாம் வந்து டிராகன் புழுக்கிட்ட போகிற மாதிரி காட்டுறாங்க. அவன் மீன் அவன் எவால் ஆகிட்டே இருக்கான் உள்ள. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கைதிங்களாம் ஓடி வர அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணுறான். யாருன்றதை வந்தால் நம்ம சாய் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இவன் ட்ரைனரு. ஸோ அவன் வந்து அட்டாக் பண்ணுறது உங்கள்கிட்ட என்ன இருக்குது பார்க்கலான்ட்டு அவங்ககிட்ட பார்த்தா டே என்னடா வெறும் 3 பக்ஸ் தான் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு குரூப் ஆஃப் ஃபீல் ஓடி வந்துருக்கானு. பரவாயில்ல நல்லா பேட்டடான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் வராங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா யாங் ஃபேமிலி சேர்த்து யாங்லாங். அவன் வந்த உடனே டே சாய் எவ்வளோ கேவலமானோட, உனக்கு ஷேமா இல்லைடா, உனக்கு கீழே இருக்கிற ஒருத்தனே உனக்கு வந்து இந்த மாதிரி நாளைக்கு இது பண்ணுறான். உடனே சாய் சொல்கிறான், யாங் சார் நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ண வந்து நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அவனும் வணக்க வைக்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மரத்துக்கு மேலே இன்னும் டிராகன் ப்ளூ பார்த்துட்றான். அவங்க அப்பாவோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. அவங்க அப்பா அவனை விளையாடுறதுமா கூட்டு போனது ஒரு பீஸ் மல்லிக்க வச்சு அவர் வெளியே வந்து சும்மா விளையாண்டுருக்க. ஹீரோ வந்து அப்பா ஏன் அப்படி பண்ணுறேன்னு ஹீரோவை கத்துறது, இப்படியே வந்து அவன் சந்தோஷமான நினைவுகள்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா வந்து அவன்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி கவலைப்படாதா, கண்டிப்பாக ஒன்றாலும் ஒரு காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக முடியும், நம்ம ஃபேமிலி தான் ரன் பண்ண போகிற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாங் ஃபேமிலியை பற்றி நான் யாங் ஃபேமிலியோட பிளட் பீஸ்ட்டை பற்றி யாங் ஃபேமிலி மட்டும் இல்லைனா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது மூவி வந்து அவன் எழுப்பு சாரி இந்த மாதிரி நான் கொஞ்சம் பழைய ஞாபகம்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு 2 பேர் வெளில வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைது வந்து ஒரு அவங்க தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் வருது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பீஸ்ட். இது பார்த்தா அந்த ஈவில் பிளட் பீஸ்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா வந்து யாங் ஃபேமிலிஸ் வந்து குயின்லாண்டு. அவன் வந்து உடனே கேட்டுட்டுறான், ஒழுங்கு முறையாக அந்த மேப்பை கூட்டுறான் நாயை அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோமா அவனை பார்த்து டென்ஷனாக அவனும் தயவு செஞ்சு வந்து மேப்பை கூட எடுத்துங்க, என்னை மட்டும் உயிரோடு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவனை கெஞ்சிட்டு இருக்கு. அவன் வந்து அந்த மேப்பை நம்ம ஹீரோ வந்து அவங்க மேப் எடுத்து பார்க்குறான். அந்த மேப் ஏன் அவன் தேடுறான்ட்டு அவனும் இந்த கைதி இருக்கிற மேப் வாங்கிட்டு அவனை வந்து அவன் இதுவில் எடுத்து வச்சுக்கிறான் ஸ்டோரேஜிங்கில். இது பார்த்தோன்னே அவங்க இருக்கிற மேப் வந்து பிளிங்க் ஆரம்பிது. அவனை வந்து கொண்டுறாங்க அதே இடத்துல. ஸோ ஹீரோ இருக்கிற மேப்பும் பிளிங்க் ஆகுது. இது பக்கத்தில் பார்த்து பிளிங்க் ஆகுதா போச்சு நான் மாட்டினேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவன் வெளில வாடான்னு அவனை கத்த நம்ம ஹீரோ வந்து அவன் பெட்டு எடுத்துகிட்டு வெளில வரான். இவனை பார்த்தோன்னே டேய் நீ இந்த கியூ ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே, என்னடா கோழா அப்படின்னு வச்சுட்டான். அவனோட இன்டென்ட்டை பார்த்தா என்னடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், அவனோட கில்லிங் விட்டு இந்த குடும்பமாக இருக்குன்னு அவனை யோசிச்சுட்டு நீ வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கலாம்டா, ஆனால் வந்து என்னெல்லாம் ஒன்றும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு பிளட் பீஸ்ட் அவனை வந்து மாதிரி கொள்ளு அப்படின்னா டே என்னடா அந்தமாரி சின்ன ஒரு குட்டியை வச்சிருக்க, இதெல்லாம் ஒரு பெட்டுன்னு சுற்றிட்டு இருக்கியாடா, இந்த ஃபாக்ஸ் ஸ்பிரிட்லாம் ஒரு குப்பைக்கு சாமான்டா அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கும் டென்ஷன் ஆகிட்டு அவனை அட்டாக் பண்ண சொல்ல அந்த பிளட் பீஸ்ட்டை ஒரு ரெடி அடித்தோன்னே அதுக்காக கதி கலங்கி இதை பார்த்தோன்னே எப்படி இந்த சின்ன பிஸ்டால் எப்படி எனக்கு கொல்ல முடியுது அப்படின்ட்டு அவன் அட்டாக் பண்ணும்போது அவனும் வந்து தப்பிச்சான்.
யோசிச்சிடறான், வாய்ப்பே இல்லை, இந்த பெட்டு வந்து எப்படி இந்த சின்ன பெட்டு என் பெட்டை கொண்டுச்சு, கண்டிப்பாக இந்த இடத்துல நான் அது பண்ண மாட்டேன். உடனே வந்து ஹீரோவும் சொல்ல ஆரம்பிச்சிடான், டே என்ன அந்த மாதிரி மூயோ நீ வந்து வந்துறியா மூயோ, நீ ஆல்ரெடி டயர்டாக இருக்க அப்படிங்கிட்ட, இல்லை நான் சண்டை போடுறேன்னு அதுவும் லேக் ஃபார்ம் எடுக்க அவனே இன்னொரு பிளட் பீஸ்ட் எடுத்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஸோ ரெண்டுத்தினோட சண்டையும் வந்து நல்லா தான் போயிட்டு மாதிரி காட்டுது. ஆனால் வந்து நம்ம மூயோட அந்த பிளட் பீஸ்ட் கொஞ்சம் பவராக இருக்க மாதிரி தான் இந்த இடத்துல தெரியுது. ஸோ அந்த பிளட் பீஸ்ட்டும் அட்டாக் பண்ண நம்ம மூவ் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் எலியும் முடியும் மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போடுவீங்க, பிளட் பீஸ்ட்டும் பவரை காட்டு அப்படின்னா அது ஒரு அடிக்கு நம்ம ஹீரோ மற்ற கொண்டு அதை அட்டாக் பண்ண போகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவாக டச் பண்ணிட்டு இருக்கான். மூவியும் அடி வாங்க ஹீரோவும் பவரை குடிச்சு லைட்டாக காப்பாற்றுறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து நேச்சர் ஃபோர்ஸ்னு இந்த வேரை வச்சு வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம வந்து ஹீரோவை சுற்றி லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோவும் அவனோட ஐஸ் பவரை யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிற இடம் எல்லாம் ஃபீஸ் பண்ணி விட அந்த பிளட் பீஸ்ட்டும் இதுலேருந்து வழுக்கிட்டே போகுது. ஸோ இதை பார்க்குறவனும் இந்த மாதிரி எவ்வளோ நேரம்டா எப்படியே தப்பிச்சிட்டு இருக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்க சின்ன புழுவே பிளட் பீஸ்ட்டும் ஃபுல் பவரை காட்டு அப்படின்ற மாதிரி அவனை கற்று அது ஒரு ஃபோர்ஸாக வர நம்ம ஹீரோவும் வந்து இந்த மாதிரி ஷீல்டு போடுறான். அந்த ஷீல்டும் ஐஸ் வாலை உடைக்க ட்ரை பண்ணால் ஒன்றும் முடியல. அதுக்குள்ளேயே நம்ம மூயும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவனா எவ்வளோ நேரம் தாண்டா அந்த நரி வந்து இப்படி தொல்லை பண்ணிகிட்டே இருக்கு, அதை முடிச்சு விட்ரு அப்படின்ற மாதிரி அந்த பிளட் பேஸ்ட்டு சொல்ல ஹீரோங்க உடனே ஞாபகம் வருது. இந்த மாதிரி அவங்க அப்பா சொன்னது, கிங் ஃபேமிலி இது பண்ணது, எல்லாருமே அவங்க கிளானை கொண்டது, இந்த யாங் ஃபேமிலி கொடுத்துலாம். ஹீரோவும் இதெல்லாம் வந்து நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். உடனே முயற்சி சொல்ல மூவி வந்து நான் வந்து நீங்கள் வச்சு சண்டை போகிறேன், நீ ஆல்ரெடி டயராக இருக்க, உன்னோட டிஃபென்ஸ் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா மூவியும் இல்லை நான் இங்கே சண்டை போட்டே ஆகணுன்ட்டு அதுவும் ஒரு ரோர் விட ஹீரோக்கு இதை பார்த்த உடனே அது எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு புரிய ஆரம்பிச்சு. ஒட்ட நேரம் சுற்றி ஒரு ஃபயர் வித்தியாசமான ஃபயர் வர இதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. ஒட்ட நேரத்துக்கு இருக்கிற 6 டெயில் முளைக்க அது பார்த்தீங்கன்னா ஈகிள் ஃப்ளேம் 6 டெயில் டீமன் பீஸ்டாக ஆகுது. இதை பார்த்து இவனுக்காக மறண்டு போகிறான். அந்த பீஸ்ட்டும் இந்த நம்ம பீஸ்ட்டை பார்த்து ஆளே விட இது ஒரு ரோர் விட்டதுக்கு அவன்லாம் வந்து மறட ஆரம்பிச்சிடும். எப்படி இவங்ககிட்ட எப்படி இந்த அதுக்குள்ளே இந்த பெட்டு இவ்வளோ எவ்வளோ வச்சு அப்படின்ட்டு நம்ம பெட்டை வந்து ஒரே அடிக்கு அந்த பீஸ்ட் சேர்த்து பற்றி இவன் மேலே வந்து கொள்கிற மாதிரி தயவு செஞ்சு என்ன விட்டுறா, அவனுக்கு என்ன வருமா நான் சொல்கிறேன் அப்படின்னா ரைட்டு இப்போ வாடா வைக்க ஒழுங்காக சொல்கிறா, எதுக்காக எல்லா கைதிட்டு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ட்ரெஷரை தேடிக்கிட்டு இருக்கோம், பிளட் ஐ மேட்னஸ், அதை தான் வந்து நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இந்த எல்லா ட்ரெஷரும் எல்லா மேப்பில் இருந்து சின்ன சின்ன பீஸ் இருக்குது, இந்த ஃபேக் மெட் எல்லாம் சேர்த்து தான் அது கிடைக்கும். அதுக்காக தான் என் ஃபேமிலி இது பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ கொல்ல வர உடனே மூவி அவனை எரிச்சு விட்டுருச்சு. பரவாயில்ல வந்துட்டு ஏதாவது ஒரு அத்தா இருக்கான்னு பார்க்க அவன் இறப்பூர்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சாய் வந்து யாங்லான்ட்ட பேசிட்டு அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்காக வந்து மேப்பெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கேன், நாங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு மாதிரி சொல்ல. பரவாயில்லடா நீ ஒரு நல்ல வேலையை பார்த்துருக்கேன், எப்படியே பண்ணேன், உன்னை வந்து திரும்ப ட்ரெயின் ஆக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம மூவியும் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு மேலே வந்து கத்திக்கிட்டு இருக்கு, அங்கே வந்து குளிச்சுட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து மூவி இன்றைக்கி ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணிட்டேன், நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சோலுக்குள்ளே அவனை அனுப்பிச்சிட்டேன். உடனே நம்ம ஹீரோ வந்து 3 டயர் சோல் மாஸ்டர் அப்பா இப்போ தானே பவர்ஃபுல் ஆகிட்டேன், சரி ஓகே இந்த ஒயிட் டிமன் இப்போ கண்ட்ரோல் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நானும் 3 டயர் வந்துட்டு நான் அந்த ஒயிட் டிமன் சொன்னேன், அதனோட பவர் பயங்கரமாக இருக்குது, அதுவும் வந்து அப்டேட் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க போல். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த யாங்லாங் வந்துட்டு வரும்போது இந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வர்றதை வந்து இவன் நோட்டீஸ் பண்ணுறான், என்ன இருக்குது அங்கே ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ட்டு இவனும் அங்கே பறந்து போகிறதோட இந்த வீடியோ வந்து இதே இடத்துல முடிச்சிட்டாங்க. கைஸ் வந்து வீடியோக்கு லைக் பண்ணலாம், மறக்காமல் இப்போ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க எபிசோட் எப்படி இருக்குது. ஸோ வந்து அடுத்த எபிசோட் 7th எபிசோட் சோல் பெட்டில். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அந்த பெட்டு சமன் பண்ணுறது, என்னடா அந்த பெட்டு இந்த அளவுக்கு கமாண்டர் லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, இது என்ன தான் நான் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரியாமல் அந்த பெட்டும் இவனை ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோவும் அதை வந்து டேம் பண்ணுறதுக்கான சோல் வந்து கான்ட்ராக்டை போடுறான். அதுவும் ஒரு கட்டத்தில் முரண்டு பிடிக்க ஹீரோவும் ஒரு வழியாக அவன் சோலை வச்சு சோல் பவர்லாம் கேதர் பண்ணி அதை வந்து சங்கிலியால் கட்டி போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அதனோட வந்து அதுவும் டேம் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. பரவாயில்ல இப்போ சோல் பவர் வந்து குறைஞ்சிட்டே போகுது, ஆனால் ஏன் சோல் பவருங்கிறது எப்படியே போனால் என்ன பண்ணுறதுன்னு கடைசியில் ஒரு டேம் பண்ணிடுறான். அந்த இடத்துக்கு ஒரு அட்டாக் வருது, உடனே நம்ம ஹீரோ ஐசிஎல் படுத்திருக்க அந்த இடத்துக்கு வந்து இந்த யாங்லாங் வந்துட்டாங்க. வந்தோடனே ஹீரோ சொல்லிட்டு யாங்லாங் உனக்கு என்னடா இங்கே வேலை, இங்கே ஏன்டா இங்கே வந்திருக்கேன்னு கேட்டால் உனக்கு கொள்ள தாண்டா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனும் அட்டாக் பண்ணால் நம்ம ஹீரோட பிஸ்னஸ் 6 டெயில் பிஸ்னஸ் வெளியே வந்துருச்சு. இதை பார்த்தோன்னே மூயோ இந்த மாதிரி என்கிட்ட கொஞ்சம் தான் சோல் பவர், இதை வச்சு எப்படியாவது இங்கே வந்து தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபயர் அட்டாக் வந்து அடிக்குது. அதோட வந்து வேறு சீனை காட்டுறேன். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா அவங்ககிட்ட வந்து ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வராங்க, வந்து இந்த மாதிரி அடுத்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட எனக்கு தெரில, ஆனால் நான் எங்கன்னா ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இவர் சொல்கிறாரு ஓகே இந்த மாதிரி வந்து உயிரோடு இருப்பானு தெரில, நீ வந்து எப்படியா அவனை கண்டுபிடிக்க முடியுமா, என் ட்ராவலில் நான் கண்டிப்பாக அவனை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் கன்ஃபார்மாக தெரியாது அவன் வந்து உயிரோடு இருக்கான்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன வயசில் ஹீரோ விளையாண்டு அந்த ஊஞ்சிலே அவர் தொடச்சிட்டு ஹீரோட ஞாபகமாக இருக்கார். ஸோ வந்து இந்த பொண்ணு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மாதிரி இருந்து சொல்லிட்டு கிளம்புது. ஹீரோ வந்து சரி ஓகே முடிஞ்சா அவனை கண்டுபிடி ஹீரோ அப்பாவும் சொல்லிட்டு போகிறாரு. அதாவது வந்து இந்த சீனை வந்து கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்லேருந்து இவன் தப்பிதான் வெளியே வந்து அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறான் அவனோட வவ்வால் பெட்டை வச்சுட்டு. ஸோ வந்து ஹீரோவும் இதாண்டா சாக்குன்னு அங்கேருந்து தப்பிச்சு ஹீரோன்னு நினைக்கிறான், கண்டிப்பாக இங்கே நான் தப்பிச்சவன் இன்றைக்கி நான் இவங்கள்ட்ட சாகக்கூடாது அப்படின்னு தப்பிக்க அவனை வந்து அட்டாக் பண்ணிட்டே வரான் ஹீரோவை பார்த்துட்டு.
இந்த வவ்வால் பிஸ்னஸ் கிளாஸ் யூஸ் பண்ண தலைவனா அவனோட ஹெல்ஃபை சம்மன் மட்டும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் டைம் பை பண்ணிக்கோ, நான் அங்கே வந்து தப்பிக்கிறேன். சப்போஸ் உனக்கு அட்டாக் பிடிச்சா தயவு செஞ்சு சோல் உள்ள வந்துடும்னா அந்த ஹெல்ஃபோ வந்து அவனை மாதிரியே ஒரு ஐஸ் உருவத்தை செஞ்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு அந்த யாங்லாக் வந்தோடனே ஐஸ் என்னடா இது பெட்டுன்ட்டு அவன் ஐஸ் பெட்டும் நம்ம நீங்கள் வந்து அட்டாக் பண்ணி ஆனால் ஒன்றுமே வர மாதிரி தெரியல. அதனோட டிஃபென்ஸ் பயங்கரமாக இருக்குது அந்த பேட் பெட்டோடது. அதுவும் ஒரு அடிக்கும் நம்ம ஐஸ் பெட்டாக வந்து அடி வாங்கிடுது. இதை பார்த்தோன்னே சரி ஓகே கிளம்பலான்ட்டு ஐஸ் பெட்டு ஹீரோட சோலுக்குள்ளே வந்துருச்சு. இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக நான் அவனை கண்டுபிடிப்பேன்டா அப்படின்றாங்க. இதோட வந்து 3 வருஷம் முடிஞ்சிச்சு. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவான மாதிரி நினைக்கிறான். அவனை வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுவான், நம்ம பெட்டு அசால்ட்டாக அடிக்குது. ஹீரோவும் அவனை பிடிச்சி ஈஸியாக கொண்டுறான். அவனை கொண்டுட்டு அவன் இருக்கிற ஃப்ரேக்ரண்ட்டை எடுத்துகிட்டு பரவாயில்ல இவன்ட்ட ஒரு ஃப்ரேக்ரண்ட் கிடச்சி அப்படின்ட்டு அவனும் பார்க்குறான். நெக்ஸ்ட் சீன்லேயே வந்து எல்லா ஃபேவரண்ட்டும் பார்க்குறான். அதில் வந்து நிறைய பேரோட நேம் வந்து டெத் ஆன மாதிரி காட்டுது. நிறைய பேர் எங்கே செத்துட்டாங்க, இன்னும் சில பேர் தான் உயிரோட. இந்த யாங்லாங் பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம வந்து ஹீரோ தான் தேடிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ நெக்ஸ்ட் சீனில் ஒரு கறித்துண்டு எடுத்துகிட்டு போக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லயன் பீஸ்ட் இருக்குங்க. அந்த பீஸ்ட் எடுத்து போட்டு உனக்கு நான் அந்த இது தரேன் வந்து என் பெட்டாக டேம் ஆகிடு இந்த ரிங்கில் என்ன சோல் ரிங்கில் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் இந்த லயன் பெட்டு கத்துன சவுண்ட் கிட்ட அங்கே 2 பேர் வராங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஃபி பயங்கரமாக உருமா இருக்காங்க. எல்ஃபியும் வெளில வந்து ஒரு வாழை ஏற்படுத்த உடனே நம்ம லயன் பெட்டு டைகர் பெட்டு வந்து அவனை 2 பேரும் வந்து அத்தைய இடத்துல வந்து கொண்டு போட்டு ஐஸ் வால் உடச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்து பரவாயில்ல உன் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்றான். ஸோ வந்து ஒவ்வொரு பேரை அழிஞ்சிட்டு வர. ஸோ ஹீரோ வந்து நெக்ஸ்ட் வந்து 2 பெட்டை சவுண்ட் பண்ணுறான். ஒன்று வந்து நைட்டு, இன்னும் வந்து டீமன் ட்ரீ. அதனோட 2த்தையும் வந்து டேம் பண்ணி அவங்களை வந்து என் ஃபேமிலி வரவே இருக்கிறேன் அப்படின்ட்டு அவனுக்குள்ளே வந்து இது பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்து அந்த இடத்துல ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கான். எங்கே போயிட்டுருக்கான் அப்படின்னா ஒரு பொண்ணை பார்க்க. இந்த பொண்ணு பேர் சின்சு அப்படின்றாங்க. இந்த பொண்ணு வந்து ஹீரோ வந்து டைம் பண்ணாலும் அந்த குரூப்லேருந்து ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கேட்குது இந்த மாதிரி இவ்வளோ நாளாக எப்படி நீ சர்வே ஆன இந்த காட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டம்தான். இப்போ வந்து சாயும் வந்து சாய் கிட்ட கீழே தான் நான் வலிச்சுறேன். அவன் வந்து தினமும் இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அவனோட கொடுமையிலேருந்து இது பண்ண முடியும். ஆனால் அவனை விட்டு சர்வே பண்ணுறது வந்து இல்லை ஒழுங்குமுறை தான் நீ வந்து சரண்டர் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு கத்தி கீழே போட்டு சரி ஓகே உனக்கு ஒரு வாய்ப்பு தருங்க போ அப்படின்னா இந்த இடத்துல வந்து கத்தி வந்து ரொம்ப முக்கியம். கத்திலாம் இது பண்ணாத, என்னை வந்து இந்த மாதிரி சாய்கிட்ட கூப்பிட்டு போ, உன்னால் கூப்பிட்டு போக முடியாதுன்னா சொல்லு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிக்க. சரி ஓகே நீ வந்து ப்ராமிஸ் பண்ணி எனக்கப்புறம் வந்து விடுதலை பண்ணுவேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி வந்து பார்க்குது ஹீரோவை. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோவாக அங்கே வந்து கிளம்பிருக்காமல் இந்த பொண்ணு வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சாய் என்ன நடக்குது இன்னுமே அந்த மூவி சாவலையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஐசிட் ஆகுது. சாய் என்ன மாத்திரம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா மூவி கடைசியில் நீ வந்துட்டியாடா அப்படின்ட்டு அவனும் பெட்டை சமன் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக எவால்வ் ஆகியிருக்கு. அவனும் 2 பெட்டு சமன் பண்ணேன். இந்த பொண்ணு சொல்லிட்டு கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண தேவை நானே பார்த்துக்கிறேன் எல்ஃபியே பார்த்துமா அப்படின்னு அந்த 2 பெட்டும் அட்டாக் பண்ண வர நம்ம எல்ஃபி இருக்கிறப்ப ஐஸ் பவர் யூஸ் பண்ணி சுற்றி ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம் பாரு. அந்த பெட்டு வழிக்கிட்டு பரவாயில்லடா வந்துட்டு ஏதோ ஒரு ஒருத்தான பெட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இவனை சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டான். அவனு நேச்சுரல் எனர்ஜிலாம் வச்சு அட்டாக் பண்ண ஹீரோ தலைவன் அதை அசால்ட்டாக வந்து எரிச்சு விட்டுறான். உடனே கொஞ்ச நேரம் வச்சு இதுதான் அவன் பவராடா அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண வர இவனை ஷீல்டு போகிறான். நெக்ஸ்ட் சீனில் இந்த விண்டு டீமனையாக ஒரு மாதிரி உரைய வச்சிருது. நம்ம எல்ஃபியா அவனோட சேர்த்து அவன் 2 பெட்டையும் அதே இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும் பாருங்கள். அவெல்லாம் வந்து இது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடலாம் டீ என்ன இது இங்கேருந்து உயிரோட விட்டுறா அப்படின்ற மாதிரி அவனை சொல்ல அவனோட 2 பெட்டு உறைஞ்சி போன நிலைமை இருக்கும். அவனை ஒரு கத்தி எடுத்து வீச நம்ம உல்ஃபி அந்த கத்தியவே அப்படியே உரைய வச்சு உடைச்சி விடும் பாருங்கள். இதை பார்க்கணும் தான் ஷாக் ஆகிடுது. உடனே அவனே கழுத்து வரைக்கும் வரைய வச்சுட்டு நீ நினச்சிட்டு இருக்கேன் அவன் பெட்டை தோக்கடிக்க முடியாது இப்போ பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கு. 3 வருஷமாக என்ன தான் பண்ண அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட 2 பெண்டையும் நம்ம எல்ஃபி அழிச்சு விட்ற இவனா வந்து ஷாக்கில் இருக்கான். இதே இடத்த உறைஞ்ச சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு போவ இதோட எல்லாம் முடியலடா அப்படின்ட்டு அவனுக்குள்ள இருக்கிற க்ரீன் டீமனை சமன் பண்ண. க்ரீன் டீமனா அதெல்லாம் ஒரு ஷேமாடா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அசால்ட்டாக இருந்து போக நம்ம எல்ஃபி அசால்ட்டாக அந்த டீமன் அடிச்சு போடுது. உடனே நம்ம ஹீரோவும் அவனோட மூயோ வெளியே பார்ப்பாங்க. அது 6 tail beast. இதை பார்த்தோன்னே 6 tail beast எப்படி ஒன்று கிடச்சிதுன்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதை கொல்ல போகிறேன் அப்படின்னு மூயும் போய் அவனை அட்டாக் பண்ண மூயோ அப்படின்ட்டு நம்ம மூவி விட்ட சொல்ல அதுவும் போய் அட்டாக் பண்ண போது இவனையோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஃபயருக்குள்ளே மாட்டோம் யாராலே வெளியேற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம மூவி உள்ளேருந்து அசால்ட்டாக வெளியே பாருங்க. இவனுக்குலாம் அதை பார்த்தா ஷாக்கு. அவனோட க்ரீன் டீமும் அதே இடத்துல சாவடிக்கும். ஸோ நம்ம மூவியோட சொல்கிறான் மூவி அவனை கொன்றுன்னு சொல்லும்போதே அந்த பொண்ணை வந்து அவன் வந்து டைப் பண்ணிக்கிறான். இந்த பொண்ணு உயிரோடு வேணா நான் விடுறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்து ஒரு லைன் விங் வச்ச பெட்டு மேலே பந்து விடுறான். அந்த பொண்ணு சொல்லிட்டு தயவு செஞ்சு அவனை கொண்டுடுறா இவன் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை தான்டா என்னை இப்பயாவது விடுதலை கொடுறா அப்படின்ட்டுமே அந்த பொண்ணு கத்திட்டு இவனை கொள்றான்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ என்ன பண்ணுறது தெரியாமல் அவனும் அட்டாக் பண்ணுறான். ஆனால் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை. உடனே நம்ம பெட்ரோல் சொல்லி ஒரு லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ண இவன் அசால்ட்டாக டச் பண்ணிடுறான். இவனும் அந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிக்க அந்த பொண்ணு சொல்லுது இன்றைக்கி நீ கண்டிப்பாக எங்கே செத்தாகணும்டா இதுக்கப்புறம் யாரும் கஷ்டப்படாது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு கத்தி ஒன்று வச்சுருக்கான். அந்த கத்தி வச்சு அவன் வயிற்றுலேயே குத்த அந்த கத்தி எப்படிங்க அவன் கழுத்துலேயே குத்தி போவான் பாருங்க. உடனே அந்த பொண்ணு எழுதிட்டு பரவாயில்ல எனக்கு இப்போயாவது விடுதலை கிடைச்சிது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சந்தோஷமாக வந்து அந்த கடலுக்கு இதை பார்க்குற ஹீரோவுக்காக ஒரு மாதிரி டென்ஷனாக ரேஞ்ச் ஆகிட்டு மூவி மேலே ஏறிட்டு போயிட்டு அவனை வந்து கிட்ட வந்து அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருது வந்து மூவியோ. இதை பார்த்து அவனை வந்து ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிடறான்.
நம்ம ஹீரோவும் அவனை கத்தியாரே வெட்டி கொண்டுருவான். கீழே வந்து ஈவில்னஸ் எல்லாத்துக்கும் என்னடா முடியும் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த யாங்லாங் வந்து பறந்து வந்துடுறான். ஃபைனலாக அவனை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ட்டு. ஸோ இதோட வந்து இந்த எபிசோடு வந்து முடிஞ்சு கைஸ். ஸோ வந்து எபிசோடு எப்படி இருக்குது வீடியோ அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வந்து எத்தனை காப்பிரைட் வந்தாலும் எவ்வளோ வீடியோ பிளாக் ஆனாலும் நான் கண்டிப்பாக வந்து அனிமே போடுறதால நிறுத்த மாட்டேன். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. திரும்பவும் நம்ம வந்து அந்த அனிமையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக முடியும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வீடியோ போட்டு காப்பிரைட் எடுத்து கொஞ்சம் வரும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்றேன். ஏன்னா காப்பிரைட் வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு எல்லா வீடியோவும் போட ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெலகிராமில் சேனல் ஆரம்பித்து எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்கள் ஒப்பீனியனை வந்து சொல்லிட்டு போங்க. இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா வீடியோவுமே அதுலேயுமே நான் அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஓகே கைஸ், பை 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 பை.